ஒரு பக்கம் மனநலம் பாதித்த கணவன், மறுபக்கம் மரபணு நோயால் தவிக்கும் குழந்தை என்று நிலை குலைந்த குடும்பத்தை கூலி வேலைக்கு சென்று காப்பாற்றி வந்த பெண் குறித்த செய்தி வெளியான நிலையில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அவருக்கு உதவி கிடைத்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சீவலராயன் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். கட்டட வேலை செய்து வந்த இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் கட்டட வேலைக்காக சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டடத்தில் இருந்த செந்தில்குமார் கீழே விழுந்ததில் அவருக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டது. அப்போது முதல் நடக்க இயலாமல் வீட்டிலேயே தங்கியிருக்கும் சூழலில் செந்தில்குமாருக்கு மனநலமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக 7 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பதால் பராமரித்து வருகிறார் அவரது மனைவி வடகாசி. இருக்கும் வீடும் ஒழுங்கானதாக இல்லை. மழைக்கு மொத்தமாக ஒழுகும் இந்த வீட்டில்தான் கௌதம், அர்ஜுன் என்று 2 மகன்களை வளர்த்து வருகிறார் வடகாசி. இதில் சங்கரன்கோவிலில் இருக்கும் பள்ளியில் பயின்று வரும் மூத்த மகன் அர்ஜுனுக்கு மரபணு நோய் பாதிக்கப்பட்டு நடக்கும் போதே கீழே விழும் அபாயமும், ஞாபக சக்தியை இழக்கும் பிரச்சனையும், காயம் ஏற்பட்டால் ஆறாத தன்மையும் இருப்பதால் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதில் மூத்த மகனையும் கணவனையும் குழந்தை போல அனைத்து பராமரிப்பு பணிகளையும் செய்யும் வடகாசி தினக்கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். 4 பேருடைய உணவு தேவைக்காக அன்றாடம் கட்டட வேலைகளுக்கு செல்லும் வடகாசி மனநலம் பாதிக்கப்பட்டு எழ முடியாத கணவருக்கு பணிவிடை, மரபணு நோயால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் மூத்த மகனை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்புக்கு மத்தியில் கூலி வேலை என இடைவிடாது மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். கன நொடியும் நிம்மதியின்றி ஒவ்வொரு நாளும் போராட்ட வாழ்வை வாழ்ந்து வரும் வடகாசி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை பெறுவதற்காக அரசாங்கத்திடம் கடந்த 5 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார். ஒவ்வொரு நாளையும் வாழ்வதற்காக போராடி வரும் கடினமான சூழலை தமிழக அரசு புரிந்து கொண்டு கணவருக்கு உண்டான மாற்றுத்திறனாளி உதவித்தொகையையும், மரபணு நோய் பாதித்த மகனுக்கு கல்வி சார்ந்த உதவிகளையும் அரசு செய்து கொடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க வடகாசி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தங்குவதற்கு வீடு கூட சரியாக இல்லாததால் அரசு சார்பில் வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ட்ரஸ்டுக்காரங்களுக்கு, நான் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கு எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு இளைஞர் அண்ணாக்கும் நான் நன்றி சொல்றேன். எனக்கு முன் வந்து இவ்வளவு தூரம் உதவி பண்ணதுக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம்னா. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லாம சாப்பாட்டு உதவி எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்றேன். இது குறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியானதை தொடர்ந்து அவருக்கு உதவிக்கரம் நீட்ட பலரும் முன்வந்துள்ளனர். செந்தில்குமாரின் வீட்டிற்கு சென்ற சங்கரன்கோவில் திமுக எம்எல்ஏ ராஜா 5000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஏராளமானோர் சென்று 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள் மற்றும் அவர்களுக்கு 10,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் சென்று வீல் சேரை வழங்கிவிட்டு சென்றனர். அட்சய பாத்திர இளைஞர்கள் 19,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் புரொடெக்ஷன் யூனிட் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் நாங்களும் இருக்கிறோம் என்ற தனியார் அறக்கட்டளை சிறுவனின் மருத்துவ சிகிச்சைக்கான உதவியை செய்தது. அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது வரை வீல் சேர் 1 மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை உதவியவர்களுக்கு நன்றிகள் என்று கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார் வடகாசி. எனினும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, வீடு கட்டித்தர வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை அரசு ஏற்று செய்து கொடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் குரலாக இருக்கிறது.